கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஃபீல் குட் ட்ராமாவோட 13th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் கடைசியில் நம்ம பாய் ஃப்ரெண்ட் ஹார்ட்டை தான் ஹீரோவுக்கு வச்சிருக்காங்கன்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வந்துருச்சு. அவளால் அதை நம்பவே முடியலை. லீக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அவன்கிட்ட உனக்கு இந்த விஷயம் எப்போத்துலேருந்து தெரியும்னு கேட்குறா. அவன் எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்றது முக்கியம் இல்லை, உனக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு அதுதான் முக்கியம். நான் மட்டும் இல்லைன்னா இப்போ நீ நல்லா ஏமாந்துருப்ப. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் உனக்கு எப்படி இருக்கு, உனக்கு ஏன் அவனை பிடிச்சிருந்துச்சுன்னு இப்போ புரியுதான்னு கேட்குறான். அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கா, இவன் வேற ஓவரா பேசுகிறான். இப்போ நீ என்னதான் சொல்ல வரேன்னு அவ கத்த. உன்னை அவன் எப்படிலாம் அசிங்கப்படுத்தியிருப்பான், அப்போவும் உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு, அது எப்படி நீ யோசிச்சியா? ஏன்னா அவனை பார்க்கும்போது உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்த்த மாதிரியே தான் உனக்கு இருந்திருக்கு, எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சுன்னு ஓவரா பேசிட்டே போகிறான். இவளால் அதுக்கு மேலே கேட்க முடியல. நான் கிளம்புறேன், நாங்கள் வந்து எந்திரிச்சு போயிட்டா. அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. இப்போ தான் ஹீரோவை ஸ்டேஷன்லேருந்து விட்டுருக்காங்க. அந்த கோஆர்டினேட்டரை வேற ஜெயிலில் போட்டுருவாங்க போல. நமக்காக அவர் ஜெயிலுக்கு போக போறாருன்னு இவனுக்கு வருத்தமா இருக்கு. இப்போ வருத்தப்பட்டு என்னடா பிரயோஜனம்? நான் தான் அதை பத்தி தெரிஞ்சுக்க வேணான்னு ஃபர்ஸ்டே சொன்னேன்னு ஃப்ரெண்டும் சொல்றான். இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினோட ஞாபகம் வருது. இன்னைக்கு வேற மீன் பிடிக்க போறான்னு சொல்லியிருந்தான்ல. ஐயோ போச்சுன்னு உடனே அவளுக்கு ஃபோன் பண்றான். அவ ஃபோன் எடுக்கல. நேரா அவளை பாக்குறதுக்கு போயிட்டான். அவ இப்பதான் அவளோட வீட்டுக்கு வர்றதுக்கு அந்த படிக்கட்டுல ஏறி வந்துட்டு இருக்கா. அவகிட்ட போய் ஒரு முக்கியமான வேலை, அதனால தான் ஃபோன் பண்ண முடியல, இப்போ உனக்கு ஃபோன் பண்ண ஆனா நீ எடுக்கலையேன்னு கேட்குறான். வாயில லாலிபாப் வேற. அதை பார்க்கும்போதே அவனுக்குள்ள பாய் ஃப்ரெண்டை பார்க்குற, அதனால தான் உனக்கு அவனை பிடிச்சதுன்னு லீ சொன்னதான் ஞாபகம் வருது. மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு எதனால் வர முடியலன்னு கேட்குறா. என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறான். அவள் அப்படியான்னு கேட்டு நிற்கிறா. அவன் மூஞ்ச கூட அவளால் பார்க்க முடியல. இவனுக்கு இது எதுவுமே புரியல. நாம் இப்போ மீன் பிடிக்க போவோமா, காஃபி நூடுல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிக்கலான்னு போகிறான். அவள் டக்குன்னு கையை எடுத்துட்டு இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறா. இவன் உடனே காய்ச்சலாக இருக்குமோன்னு தொட்டு பார்க்கறதுக்காக கையை கிட்ட கொண்டு போக என்னை தொடாதீங்கன்னு விலகுறா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தூங்கினா சரியாயிடும், நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் எல்லாம் இவனை பார்க்கும்போது பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துச்சுல, மூக்க தொட்டு பேசுறது, லாலிபாப் சாப்பிட்றது, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து கதறி கதறி அழுகுறா. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு பாய் ஃப்ரெண்டோட பேரை சொல்லி ரொம்ப அழுகுறா. இன்னொரு பக்கம் லீ அவன் இன்னும் ஹெர்மியாவை ஆக்கிரமிக்கிற பிளானை விடலை. ஒரு பிளானை உருவாக்கி அதை ஜூனா கிட்ட காட்டுறான். அவனும் அதை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் அனுப்பி பெர்மிஷன் வாங்கின உடனே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவன் நாம் டைம் எடுத்துக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த கம்பெனி வளர்ந்துட்டே இருக்கு, புது ப்ராஜெக்ட் வேற இப்போ வந்துருச்சு, இதுக்கு மேலே விட்டால் அதை நாம் கைப்பற்ற முடியாது, சீக்கிரமே பண்ணணும்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரான். பார்த்தா ஹீரோயின் அவளோட இடத்துல இல்லை, உடம்பு சரியில்லைன்னு லீவ் எடுத்திருக்கா. இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு கஷ்டமாயிடுச்சு. அப்போ டைரக்டர் யூன் வந்து வியட்நாம்ல இருந்து ஒரு கம்பெனி வந்திருக்கு, நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க, மேனுஃபேக்சரிங்கை காட்ட நம்ம ஃபேக்டரிக்கு போகணும்னு கூட்டிட்டு போயிட்டாரு. அங்கே போய் வியட்நாம்ல இருந்து வந்தவருக்கு ஹீரோவும் டைரக்டர் யூனும் ப்ரொடக்ஷனை காட்டுறாங்க. ஹீரோக்கு மைண்ட் இங்கேயே இல்லை. ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜாக அனுப்பிட்டே இருக்கான். அங்க அவளுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை போல, பெட்டை விட்டு எழுந்துக்காம ஒரு மாதிரி படுத்திருக்கா. இங்க இவங்க திரும்ப ஹெர்மியாக்கு வந்து பிசினஸ் டீல் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் ஆயிடுச்சான். அதனால ரெண்டாவது ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போறாங்க. இப்போ இந்த வியட்நாம்ல இருந்து வந்தவர் நாங்க 1,00,000 யூனிட் வாங்கிக்கிறோம், ரெடி பண்ணி வைங்கன்றாரு. ஆனா அவ்வளோ யூனிட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஹீரோ கிட்ட காசு இல்லை, அவ்வளோலாம் எங்களால் தர முடியாதுன்னும் போது அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அட்வான்ஸாக 10% தந்துடுறோம், அதை வச்சு நீங்கள் ஆரம்பிங்கன்றாங்க. ஹீரோ யோசிச்சுட்டு 10% பத்தாது, அதனால ஒரு 20% கொடுத்தீங்கன்னா எங்களால் பண்ண முடியும்ன்றான். அவரும் சலின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த ஆளு நேராக லீ கிட்ட போய் பேசுறாரு. பார்த்தா இவரும் இவங்க செட் பண்ண ஆள் தான். நிறைய பொருள் வேணும்னே மேனுஃபேக்சரிங் பண்ண வச்சு அப்புறம் அந்த வியட்நாம் கம்பெனி இவங்களோட தான், அதை திவாலாக்கிட்டு மேனுஃபேக்சரிங் பண்ண பொருள் எல்லாம் விற்க முடியாமல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அவங்க லோன் வாங்கியிருப்பாங்களா, அதையும் கட்ட முடியாது, பாண்டுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டையும் கட்ட முடியாது. அப்போ நல்லா மாட்டிப்பாங்கன்னு லீ பிளான சொல்கிறான். அப்படியே நைட் ஆகிடுச்சு. ஹீரோயினுக்கு நாள் ஃபுல்லாகவே ஹீரோயினுக்காக எக்கச்சக்க மெசேஜ் அனுப்பியிருக்கான். உனக்கு பரவாயில்லையா, நல்லா இருக்கியா, இப்போ என்ன பண்ணுறலாம். ஆனால் அவள் எதுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டா. உடனே நைட்டு அவளோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சுட்டு நிற்கிறான். ஆனால் அவள் திறக்கல. ஏன்னா அவளுக்கு நிஜமாவே ரொம்ப உடம்பு சரியில்லை. இவன் காலிங் பெல் அடிச்சு ஹீரோயின் பேர் சொல்லி கத்துனதுல கீழ் வீட்டில் உள்ள ஆண்டி ஒருத்தவங்க வந்து கதவை திறந்து விடுறாங்க. அவன் மேலே போய் பார்க்குறான். அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவர். உடனே தண்ணி வச்சு தொடச்சி விடுவோன்னு டவலை தண்ணியில் முக்கி துடைக்கிறான். அவள் மெதுவாக கண்ணை திறந்துட்டா. எந்திரிச்சு உட்காந்து நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்குறா. மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, காலையும் அட்டன் பண்ணவே இல்லை, அதான் வீட்டுக்கு வந்தேன். நான் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, ஆனாலும் உன்னை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்கிறான். அப்போ கரெக்டாக அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. அவனோட ரிங்டோனா பாய் ஃப்ரெண்ட் ப்ரப்போஸ் பண்ண பாட்டு தானே வச்சுருக்கான். அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகி வாந்தி வந்துடுச்சு. வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இவன் குடுக்குடுன்னு போய் என்ன ஆச்சு, ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்குறான். இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்கன்றா.
உனக்கு ரொம்ப முடியல ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்ல தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போங்கன்னு சத்தமாக கத்திட்டா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, சரி ரொம்ப முடியலைன்னா வேணா நாளைக்கு லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அடுத்த நாள் காலையில் ஆகுது, ஃப்ரெண்டு கூட ஆஃபீஸ்க்கு வரான். பார்த்தா ஹீரோயின் இன்னைக்கு வந்திருக்கா. அவளை பார்த்ததும் பக்கத்தில் போய், இப்போ பரவாயில்லையா, நல்லா தூங்குனியா, ரொம்ப முடியல லீவ் எடுத்துருக்க வேண்டியதானேலாம் கேட்குறான். இல்லை சார் இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், ஆஃபீஸ் சீல் ஒன்று வாங்கிட்டு வரணும் அதுக்காக கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. போகும்போது எதாப்புல லீவ் வரான். அவளை பார்த்ததும் அவன் முகத்தை பார்க்கும்போது உன் பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துச்சான்னு கேட்குறான். இவளுக்கு செம்ம காண்டாகுது. நான் வருத்தமாக இருக்கிறத பார்த்து நீ எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு கேட்குறா. அதுக்கு அவன், நீ எனக்கு கிடைக்கலன்னா அவனுக்கும் கிடைக்கக்கூடாது, நீ உன் வாழ்க்கையில் அவன் கூட இருக்கிற ஒரு நிமிஷமும் உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு ஞாபகம் வந்துட்டே இருப்பான். சாப்பிடும்போது தூங்கும்போது அவன் கூட நடக்கும்போது எப்படி நீ அதெல்லாம் தாண்டி வருவ, உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு மூச்சை திமிரா வச்சுட்டு பேசுகிறான். அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அங்கே ஹீரோ இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு தெரியாமல் மீன் பிடிக்கிறதுக்கு வராமல் போனதுக்கு தான் கோவமாக இருக்கான்னு நினச்சிட்டு ஃப்ரெண்டு கிட்ட இப்போ நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறான். நீ ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டியான்னு கேட்க, ஆமாடா நேற்றே மன்னிப்பு கேட்டேன்னும் போது, நீ மன்னிப்பு கேட்டிருப்ப ஆனால் அது மன்னிப்பாக இருந்திருக்காது. இந்த லேடிஸ் விஷயங்கள்லாம் என்னை விட இன்னொருத்தங்களுக்கு தான் நல்லா தெரியும், அவங்கள கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட வேலை பார்ப்பாங்கள்ல 2 பொண்ணுங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் எப்படி மன்னிப்பு கேட்டீங்கன்னு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் போது, ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதெல்லாம் ஒரு காரணமா, அம்மா அப்பா இறந்து போகிறது மாதிரியான காரணம்னா பொண்ணுங்க ஏற்றுப்பாங்க, அதுக்கு தான் அந்த பொண்ணு உங்கள் மேலே கோவமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்கிட்ட பரவாயில்லன்னு சொன்னாலேன்னும் போது, உங்களுக்கு பொண்ணுங்க பேசுகிற மொழியே புரிய மாட்டேங்குது, இருங்க நாங்கள் சொல்லித்தரோன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் நான் நல்லா இல்லைன்னு அர்த்தம். நல்லா இருக்கேன் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் நான் நிஜமாவே நல்லா இல்லை, இப்போ நீ மட்டும் வீட்டுக்கு போன செத்தடாமவனேன்னு அர்த்தம். நாம் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னால் நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், ஒழுங்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்குதுங்க. ஹீரோவும் இதை ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்க, நீங்கள் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அதை மட்டும் எங்களால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு 2 போகுதுங்க. இன்னொரு பக்கம் லேடி டிடெக்டிவ் அவங்க கிட்ட ஹீரோ வந்து மீன் சிம்பிள் போட்ட வாட்சலி தான் போட்டிருக்கான், அவன் தான் கொலகாரன்னு சொல்லியிருப்பானா, அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு இந்த வாட்சை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு அவளுக்கு கால் பண்ணி பேசணும்னு கூப்பிடுறாங்க. இப்போ 2 பேரும் ஒரு கெஃப்டேரியாவில் உட்காந்துருக்காங்க. லேடி டிடெக்டிவ் அந்த பம்ப்கின் கிளப்போட அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டி, சீனியர் இந்த கடையில் வாட்ச் வாங்கி லீக்கு கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வாட்சை ஹீரோயின் தான் கொடுத்துருக்கலாம், ஆனால் அதை கடையிலேருந்து வாங்கினது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஹீரோயினுக்கு ப்ரமோஷன் கிடைச்சப்போ லீயும் அப்போ தான் டேரக்டர் ஆயிருந்திருப்பான் போல. அந்த டைமில் 2 பேரும் மாற்றி மாற்றி கிஃப்ட் கொடுத்துக்கலான்னு பேசியிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவளால் எதுவும் வாங்க முடியல, அதனால அவள் பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த வாட்சை வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனால் அதை லீ கிட்ட கொடுத்தது ஹீரோயின் தான். இந்த விஷயத்த அவ சொல்லிட்டு இதை பற்றி எதுக்கு கேட்குறேன்னு கேட்குறா. இல்லை நானும் இந்த வாட்சை வாங்கலான்னு பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் இருந்துட்டு, நீ சொன்னது கரெக்டு தான், என்னோட பாஸ்னால நான் கொஞ்சம் சஞ்சலப்பட்டுட்டேன்னு சொல்கிறா. தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லும்போது, அது ஏன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டோட ஹார்ட்டை தான் ஹீரோக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டா. லேடி டிடெக்டிவ்க்கும் ஹீரோ கொஞ்சம் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கான்னு தோணிருக்கும்ல, அப்போ அதனால தான் எனக்கும் அப்படி தோணிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும், ஆமாம் எனக்கும் தோணுச்சு, ஏன் இப்படிலாம் நடக்குது, ஒரு வேளை தற்செயலாக நடக்குமோன்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு, எனக்கு இப்போ ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறா. அவனுக்காக துடிச்சிட்டு இருந்த இதயம் இப்போ இன்னொருத்தர்கிட்ட இருக்குது, இந்த ஃபீலிங் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சொல்கிறதுனே தெரியல, எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு குழப்பமாக இருக்குது, என்னால் அவரோட முகத்தையே பார்க்க முடியலன்னு சொல்கிறா. பேசி முடிச்சுட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு போனதும் ஹீரோ அவனோட கேபினுக்கு கூப்பிட்றான். என்னன்னு கேட்கும்போது, அந்த 2 பொண்ணுங்க நிறைய சொல்லி கொடுத்துச்சுங்கல்ல, அதை வச்சு சாரி கேட்போன்னு, நிஜமாவே ரொம்ப ரொம்ப சாரி, நான் அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்கிறான். நான் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்லன்னும் போது, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம்னு நினச்சிட்டு நீ கோவமாக தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், நான் வேணும்னே வராமல் போகலன்னு சொல்கிறான். அதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன்லன்னும் போது, அப்போ ரொம்ப பிரச்சனைன்னு அர்த்தம்னு நினச்சிக்கிட்டு நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், தயவு செஞ்சு சொல்லுன்னு கேட்குறான். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறா. இப்படி பண்ணா நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு அர்த்தம் நினச்சிக்கிட்டு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமான்னு கேட்குறான். என்ன சொல்ல வரீங்க அப்படின்னும் போது, நான் வராமல் இருந்தது அவ்வளோ பெரிய தப்பா, ஏன் இப்படி பண்ணுறான்னு கேட்குறான். நான் அதுக்காகலாம் இப்படி பண்ணலை, இப்போதான் இந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. என்ன சொல்கிற நிஜமா தானான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் வேற இடத்துல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. நீ தானே என் கூடவே இருக்கேன்னு சொன்ன, இப்போ நீ போயிட்டேன்னா இந்த இடத்துல உட்காந்து நான் எப்படி சமாளிக்க முடியும்னு கேட்குறான். இந்த இடம் நீங்கள் மட்டும் இருக்க வேண்டியது, நான் கூடவே இருப்பேன்னு நினைக்கக்கூடாது, நான் முடிவு எடுத்துட்டேன், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிட்டேன், என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் 2 நாளில் இங்கேருந்து கிளம்புறேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. இன்னொரு பக்கம் லீயை காட்டுறாங்க. அவனுக்கு கெமிக்கல் கலந்தவர் ஃபோன் பண்ணுறாரு, ஆனால் இவன் வேணும்னே எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, அடுத்த ரவுண்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வியட்நாம்லேருந்து வந்த கம்பெனி 1 லட்சம் ப்ராடக்ட்ஸ் கேட்டிருந்தாங்களா, அதுக்கு ஃபேக்ட்ரியில் வேலை நடந்துட்டுருக்கு. இப்படியே நல்லபடியாக நம்ம பிஸ்னஸ் போச்சுன்னா நம்ம எல்லா கடனையும் கட்டி பாண்டுக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட் கட்டிடலான்னு டேரக்டர்
தெரியும் ரொம்ப குஷியா பேசிட்டு இருக்காரு. பிசினஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் வேலையை விட்டு போக போறான்றது தான் ரொம்ப கவலையா இருக்கு. அதே நினைச்சிட்டு ஃபேக்டரியில உட்காந்துருக்கும் போது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்பா ஒரு கல்லுல உட்காந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவன் உடனே என்னடா இந்த மனுஷன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்றாருன்னு அவர்கிட்ட போய் வாங்க நாம சாப்பிடுவோன்னு 2 பேரும் சாப்பாடு வாங்கிட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஆல்ரெடி டேரக்டருங்க கூட சாப்பிட்ருப்பான். ஆனா இப்போ இவருக்காக சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கான். நீங்க அப்பவே சாப்பிட்டீங்கல்ல, நான் பார்த்தேன்னும் போது இப்போ உங்களுக்கு இந்த சாப்பாடு வேணுமா வேணாமா, நான் வேணா எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுவான்னு கேட்குறான். இல்லை வேணாம் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஹீரோயின் கூட எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்குறாரு. இப்போதான் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ உங்க மேலே தான் சந்தேகமா இருக்கு. என் கூட சேரக்கூடாது நீங்க அவகிட்ட சொன்னீங்க தானேன்னு கேட்குறான். நான் ஏன் அப்படிலாம் சொல்ல போறேன், இந்த விஷயத்த இப்படி ஓப்பனாக என்கிட்ட டிஸ்கஸ் பண்றீங்களே, உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்குறாரு. லவ்னு வரும்போது அசிங்கப்படுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி லவ் பண்ணாமல் இருக்கிறதும் தப்பான விஷயம் கிடையாது. அவளுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். என் பையன் ஒரு ஆலமரம் மாதிரி அவ கூடவே இருந்தான். அவன் இப்படி போனது அவளுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வேலையை விட்டு போக போறாள். அதனால அவ வேலை எல்லாத்தையும் கூட வேலை செய்யற பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்பா அங்க கெமிக்கல் கலந்தவர் வந்து ஹீரோயினை பார்க்கணும்னு நிக்கிறாரு. இவரும் ஹீரோயின் ஊர்க்காரர் தானே, அதனால இவளுக்கு முன்னாடியே அவரை தெரிஞ்சிருக்கு. கேன்டீனுக்கு டீ குடிக்க போலான்னு கூட்டிட்டு போயிட்டாரு. போனது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் ஆஃபீஸ் கேன்டீன்ல தான் உட்காந்துருக்கோம்னு லீக்கு மெசேஜ் அனுப்பிட்டாரு. அவன் செம்ம கோமா வரான். என்ன நடக்குதுங்க, இவர் கூட உட்காந்துருக்கேன்னு ஹீரோயினை பார்த்து கேட்குறான். இவர் தான் கெமிக்கல் கலந்த விஷயத்த பத்தி பேசணும்னு சொன்னாரு, அதான் வந்தேன்னும் போது லீ அவரை பார்த்து முறைக்கிறான். அவர் இன்டைரக்டா பேசியே லீயை பிளாக்மெயில் பண்றாரு. எதையும் ஃபுல்லா சொல்லாம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் பத்தி பேசுறது, கெமிக்கல் கலந்ததை பத்தி பேசுறதுன்னு குத்தி குத்தி பேசிட்டே இருக்காரு. ஹீரோயினை தேடி அவ பிளேஸ்க்கு போகும்போது அவ கீழே கெமிக்கல் கலந்தவர் கூட கேன்டீன்ல இருக்கான்ற விஷயம் தெரிய வருது. அந்த ஆள் கூட எதுக்கு போறான்னு இவனும் கேன்டீனுக்கு போறான். போய் 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து என்ன ஒரே கிராமத்துக்காரங்க ஒன்னா கூட்டிட்டீங்களா, நீ வேலை பார்க்கல அப்படின்னு ஹீரோயினை திட்டி டைம் வேஸ்ட் பண்ணாம வெளியே போய் வேலையை பாருன்னு அனுப்பி விட்டுட்டு உங்க 2 பேருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறேன். இந்த மாதிரி அவளை கூப்பிட்டு பேசுற வேலையை வச்சுக்காதீங்க, முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட போய் நீ எதுக்கு அவங்க கூட போய் பேசிட்டு இருக்க, அதுவும் அந்த லீவ் கூட, நீ அவன் கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை என்னால ஏத்துக்க முடியாது. நீ வேணா 1 மாசம் லீவ் எடுத்துக்கோ, இல்லைன்னா 3 மாசம் கூட எடுத்துக்கோ, அது வரை நான் ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்கிறேன், ஆனா திரும்ப வந்துடுன்னு சொல்றான். அவ ஏதாவது சொல்ல வந்தாலும் விட மாட்டேங்கிறான். ஒரு நீளமான பேப்பர்ல குட்டி குட்டி கூப்பன் மாதிரி ஒரு விஷயமா எழுதி கொண்டு வந்திருக்கான். அந்த பேப்பர்ல ஒன்னா சாப்பிடுறது, பார்க் போறதுன்னு நிறைய எழுதியிருக்கு. அதை ஹீரோயினோட கழுத்துல போட்டு இது நான் உனக்கு கொடுக்குற கூப்பன், இந்த கூப்பனை நீ எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம், இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, வாஸ்ட் காட்டுவான்னு சொல்லிட்டு ஒன்னா ரீட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு நான் சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் இந்த வேலையை விட்டு போறதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு உங்க மேல எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை, அதுக்கு டைம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எவ்வளவு டைம் கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது, நான் என் வேலையை விடுறதான்னு சொல்லிட்டு விறுவன்னு அங்கிருந்து கிளம்பி போறா. பின்னாலேயே ஓடி போய் நீ ஏன் வேலையை விடுறேன்னு நான் விடிய உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், எதுக்குன்னு எனக்கு புரியவே இல்லை, வேலையை விடுறேன்னு சொல்ற, என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிற, என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு கத்த, இதெல்லாம் நான் உங்களை பண்ண சொன்னனா, எனக்கு உங்க மேல எதுவுமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லும்போது சரி விடு, நான் பண்றத கண்டுக்காத, ஆனா நான் உன்னை காதலிக்கிறத மட்டும் நிறுத்தவே மாட்டேன், மனசை மாத்திக்கிறதுலாம் எனக்கு வராது, என் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நான் பண்ணுவேன், அது எனக்கு கஷ்டமா இருக்குதோ வலிக்குதோ நான் உன் பின்னாலதான் சுத்தி வருவேன்னு சொல்றான். அவ ஒரு செகண்ட் அமைதியா இருந்துட்டு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இன்னொரு பக்கம் லீ அந்த கெமிக்கல் கலந்தவர்கிட்ட எதுக்கு இன்னைக்கு கம்பெனிக்கு வந்த, அவ்வளோ தைரியமானு திட்டுறான். ஆமா பின்ன நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற, வேற என்ன பண்றது, என் ஒய்ஃப்க்கு கிட்னி ரெடி பண்ண சொன்னேன்ல, என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அவ செத்துருவான், அவரும் கத்துறாரு, பார்த்துட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் பொறுமையாயிரு, இவ்வளவு நாள் நல்லா சூதாடி காசை வீணா செலவு பண்ணிட்டு இப்ப என்ன குடும்பத்து மேல அவ்வளோ அக்கறைன்னு கேட்கிறாரு. இவ்வளவு நாள் அவளை கஷ்டப்படுத்திட்டோம்னா இப்ப அவளை காப்பாத்தணும்னு பாக்குறேன், இன்னைக்கு ஹீரோயினை பார்த்து சும்மா பேசிட்டு தான் போனேன், அடுத்த வாட்டி உண்மையை சொல்லிடுவேன் பிளாக்மெயில் பண்றாரு. வீடியோவை அவகிட்ட காட்டவான்லாம் மிரட்டுறாரு. லீக்கு கோபம் வருது. அவரை இங்கேயே கொன்றலாமான்னு பார்த்தா சுத்தி எக்கச்சக்க சிசிடிவி இருக்கு, எதுவும் பண்ண முடியாது. செம்ம கோபம் அங்கிருந்து கிளம்பி அவனோட கார்ல போயிட்டு இருக்கான். அபார்ட்மெண்ட் பில்டிங் கிட்ட போய் கார் நிறுத்த ஹீரோ எங்க இருந்து வந்தானே தெரியல, விறுவிறுன்னு வந்து கார்ல ஏறுறான். ஏறி உட்காந்துட்டு வண்டி ஏறுன்னு சொல்றான். இப்ப இவங்க 2 பேரும் தனியா ஒரு இடத்துல போய் நின்று பேசுறாங்க. அதே விஷயம் தான் ஹீரோயின் கூட எதுக்கு நீயும் அந்த கெமிக்கல் கலந்தோரும் பேசிட்டு இருந்தீங்கன்னு சண்டை போடுறான். லீ அவன் கிட்ட போன வாட்டி நான் தான் என் ஃப்ரெண்டை சாகடிச்சேன்னு சொன்னியே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு நைஸா போட்டு பாக்குறான். ஹீரோ கிட்ட தான் நிஜமாவே எதுவும் இல்லைல்ல, ஆதாரத்தை கண்டுபிடிச்சு உன்னை புடிச்சு கொடுப்பேன்னு சொல்றான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ காலங்காத்தாலே லேடி டிடெக்டிவ் ஸ்டேஷன்ல போய் பார்த்து உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு சொல்றான். என்ன, என்னோட சீனியர் ஆட்டோ உனக்கு வச்சிருக்காங்க அந்த விஷயமா அப்படின்னு கேட்கும்போது சத்தமா பேசாதீங்க ஆன்ட்டி வாங்க அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து 2 பேர் பேசுறாங்க. எனக்கு வித்தியாசமான கனவு வந்துட்டே இருக்கு, அதுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு, செல்போன் வாட்ச் இது எல்லாமே எனக்கு கனவுல வருதுன்னு சொல்றான். ஆனா இது எதையுமே எவிடன்ஸா காட்ட முடியாதுல்ல,
நமக்கு எவிடன்ஸ் வேணுமேனும் போது நேத்து அந்த கெமிக்கல் கலந்தவர் லீயை வந்து பார்த்து பேசினாரு. கூடவே ஹீரோயினையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. இதுல ஏதோ சந்தேகம் இருக்கு. அந்த கெமிக்கல் கலந்தவருக்கும் லீக்கும் என்னமோ போயிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது கண்டுபிடிங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். எப்பா நீ எல்லாம் இதுல ரொம்ப நுழையாத, உனக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்லும்போது, சரி நான் உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும். என்னோட ஹார்ட்டை பத்தி நீங்க ஹீரோயின் கிட்ட சொல்லாதீங்க, அது அவளுக்கு தெரியணும்னா அது ஏன் மூலமாவா தான் இருக்கணும் ப்ளீஸ்ன்னு கேட்குறான். இவங்களும் தெரியாத மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹெர்மியால அந்த வியட்நாம் கம்பெனி கேட்ட 1,00,000 யூனிட்டும் வியட்நாமுக்கு போறதுக்கு துறைமுகத்துல ரெடியா இருக்கு. ஆனா அந்த வியட்நாம் கம்பெனியே கோல்டு பார்ட்னர்ஸோடது தானே, அதை திவாலாக்கி விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு செம்ம அடி விழ போகுதுன்னு ஜூனா லீ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த லீ ஹீரோ நேத்து ஆதாரத்தை கண்டுபிடிச்சு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு ஹீரோவையும் ஃபுல்லா முடிச்சு விடணும்னு இந்த மாதிரி விசாரிக்காம ஒரு கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணதை காரணமா காட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பாண்ட் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு கேஸை போட வைக்கணும்னு நினைக்கிறான். இவன் லாயர்ன்றதுனால இவனுக்கு கோர்ட்ல எல்லாம் நிறைய பேரை தெரியும். அதனால அவனை வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருந்து வெளியிலவே வர முடியாத மாதிரி பண்ணணும்னு ஜூனா கிட்ட சொல்றான். ஹீரோ இப்பதான் காலையில ஆபீஸ்க்குள்ள நுழையிறான். இன்னையில இருந்து ஹீரோயின் வேலைக்கு வர மாட்டா. அவளோட சேரை பார்த்து ஃபீல் பண்ணிட்டே நிற்கும் போது டைரக்டர் யூன் அவசரமா வந்து நமக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்றாரு. லீ பண்ண பிரச்சனை தான், வியட்நாம் கம்பெனி திவால் ஆயிடுச்சு. அதனால இவங்களோட 1,00,000 யூனிட்டும் அப்படியே கடந்துருச்சு. இதுவே பெரிய பிரச்சனை, என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்து நமக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை, பாண்ட் ஹோல்டர்ஸும் ஷேர் ஹோல்டர்ஸும் வந்துட்டு இருக்காங்க, கோர்ட்ல இருந்து உங்களுக்கு சம்மன் வந்திருக்குன்னு சொல்றா. ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, பாண்ட் ஹோல்டர்ஸ் யாரு, கோல்டு பார்ட்னர்ஸ் தானே, ஜூனாவும் லீயும் வந்திருக்காங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து ஹீரோ கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்கறாங்க. அந்த வியட்நாம் கம்பெனில இருந்து ஒரு 20% ஃபர்ஸ்டே காசு தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த காசை அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த மீதி 80%க்கு ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்ற டாக்குமெண்ட்டை வச்சு தான் லோனே வாங்கியிருந்திருப்பாங்க. அந்த காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கடன் மேல கடன் ஆயிட்டே இருக்கு. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஷேர் வேல்யூஸும் குறையுமா, என்ன பண்ண போறீங்கன்னு சுத்தி உட்காந்து ஹீரோவை கேள்வியா கேட்கறாங்க. இந்த மாதிரி விசாரிக்காம வியட்நாம் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு ஹீரோ மேல கேஸ் போட்டுருவாங்களாம். இதுவும் லீ வேலை தான், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆக்ஷன் எடுக்கும்னு ஜூனா சொல்றா. அப்போ ஹீரோவோட ஆபீஸ் கதவை தட்டுற சவுண்டு. அடுத்து யார் என்ன பிரச்சனை கொண்டு வர போறாங்களோன்னு பார்த்தா இப்ப வந்திருக்கிறது ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அவன் உள்ள வந்ததும் டே எல்லார்கிட்டையும் சொல்லிடான்னு ஹீரோ ஒரு மாதிரி பேசுறான். என்ன சொல்ல போறான்னு பார்த்தா நம்மளோட 1,00,000 யூனிட்டும் அந்த துறைமுகத்துக்கு போய் சேர்ந்துருச்சு, எதுவும் பிரச்சனை இல்லைன்றான். என்ன இப்படி சொல்றான், அந்த வியட்நாம் கம்பெனியை நாம தானே செட் பண்ணோம்னு ஜூனாக்கு லீக்கு ஒரே ஷாக்கு. ஹீரோ எத்தனை வாட்டி தான் அடி வாங்குவான், இந்த வாட்டி ஃபர்ஸ்டே இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சிட்டான் போல. அந்த வியட்நாம் கம்பெனிக்குன்னு ப்ரொடியூஸ் பண்ண யூனிட் எல்லாத்தையுமே தாய்லாந்துல உள்ள ஒரு கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டான். அந்த வியட்நாம் கம்பெனி மேல ஹீரோக்கு ஃபர்ஸ்டே டவுட் இருந்திருக்கு. அதனால விசாரிச்சு பார்த்துருக்கான். அந்த கம்பெனி மேல நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு கம்பெனியை மாத்திட்டான். அது மட்டும் இல்லாம என் மேல இப்ப கேஸும் விழ போறதுல ஷேர் வேல்யூவும் கண்டிப்பா நாளைக்கு கூடும்னு ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வியட்நாம் கம்பெனில இருந்து 20% அட்வான்ஸ் கொடுத்தாங்களா, அந்த காசு ஹீரோக்கு ஃப்ரீயா கிடைச்ச மாதிரி தான். லீயை பார்த்து அந்த காசை வச்சு நாங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு கிண்டல் பண்றான். ஜூனை லீயை தனியா கூட்டிட்டு போய் அந்த கிளி கிளிக்கிறா. அந்த 20% காசு வேற கோல்டு பார்ட்னர்ஸோடது. அது மட்டும் இல்லாம இந்த பிளான் ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பி பெர்மிஷன் வாங்கவும் இல்ல, லீ அவனே பண்ணிட்டான். உன்னை நாங்க எதுக்கு வச்சிருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ரொம்ப திட்டிட்டு போயிட்டா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஆபீஸ்ல உள்ள அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கா. கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க பேசிக்கிட்டே ஒரு திங்ஸா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த வேலையை விட்டா இன்னொரு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்க வேணா இன்னொரு வாட்டி யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி கிளம்புறதுக்கு முன்னால ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வைப்போன்னு கீழே மீட் பண்ணுவோன்னு பேசிக்கிறாங்க. இதை ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு சீக்கிரம் வாடா, ஏன் லேட் பண்ணிட்டு இருக்க, அங்க ஃபேர்வெல் பார்ட்டி பண்ண போறாங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புறான். ஹீரோ கீழே என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தா ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட அப்பாவை வர சொல்லியிருக்கான். அவர் வந்ததும் ஹீரோயின் வேலையை விட்டு போக போறா, நீங்க தான் பேசி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வரான். ஹீரோயின் அவ கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க அப்புறம் மித்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள செக்ரட்டரிஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபேர்வெல் பார்ட்டியில இருக்காங்க. ஹீரோ அங்க பாய் ஃப்ரெண்டோட அப்பாவை கூட்டிட்டு வரான். அவர் ஹீரோயினை பார்த்ததுமே என்னம்மா வேலையை விட போறியா, இப்பதான் கம்பெனி கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் நிம்மதியா வேலை பார்க்கலாம், இந்த நேரத்துல போய் இப்படி பண்றேன்னு கேக்குறாரு. அவ என்ன பேசுனே தெரியாம நின்றுட்டு இருக்கா. அப்படியே லீயை காட்டுறாங்க. அந்த வியட்நாம் கம்பெனின்னு லீ தான் ஃபேக்கா பண்ணி ஒரு ஆளை அனுப்புனான்னு ஹீரோ கண்டுபிடிச்சி அந்த ஆளுக்கு காசை கொடுத்து எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சிருந்திருப்பான். அந்த விஷயம் லீக்கு இப்பதான் தெரிய வருது. அது மட்டும் இல்ல, அந்த 10% அட்வான்ஸ் தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்திருப்பாங்க, ஹீரோ தானே 20% கேட்டிருந்திருப்பான். அதுவே ஹீரோவோட பிளான் தான். இது தெரிஞ்சதுமே லீக்கு செம்ம கோவம். ஹீரோவை தேடி அவனோட கேபினுக்கு போறான். அப்ப ஹீரோயின் கூட வேலை பார்க்குற பொண்ணு அந்த ஃபேர்வெல் பார்ட்டிக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்கா. அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கும் போறான். அங்க ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட அப்பா
சொன்னா கேளுமா, இங்கிருந்து போனாலும் வேலை கிடைக்கிறது கஷ்டம். உன்னோட பாஸ் இன்னும் ரெசிக்னேஷன் லெட்டரை ஏத்துக்கல, ஒரு வாட்டி இதை பத்தி யோசின்னு ரொம்ப கேக்குறாரு. இவர் கேட்டதுனால ஹீரோயினுக்கும் மறக்க முடியல, என்ன சொல்லன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கா. அப்போ கூட இருக்கிறவங்களும் நாம இதை ஃபேர்வெல் பார்ட்டில இருந்து வெல்கம் பார்ட்டியா மாத்திடுவோம்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க. அந்நேரம் கரெக்டா அங்க லீவ் வரான். செம்ம கோவமா ஹீரோவை பார்த்து கொஞ்சம் பேசணும்னு கூப்பிடுறான். இல்ல இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கேன்னு சொல்ல, ஒருத்தருக்கு லஞ்சம் கொடுத்து அட்வான்ஸ் காசையும் வாங்கி தின்னு இருக்க, இப்படிதான் பேசுவேன்றான். நீ என்கிட்ட வம்பு பண்ணலன்னா நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போறேன், இந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா இந்த மாதிரிலாம் வேலை பண்ணணும், உன்னை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன்றான். இவன் உடனே ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் அப்பா கிட்ட போய் நின்னுக்கிட்டு, சாரி அங்கிள், என் அப்பா பண்ண விஷயத்தினால நான் உங்களை வந்து பார்க்கல, அதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்கிறேன், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்க பையனோட ஹார்ட்டை தான் இவனுக்கு வச்சிருக்காங்கன்னு உண்மையை சொல்லிட்டான். ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல, கண்ணெல்லாம் செவந்து போய் ஹீரோயினை பாக்குறான். அவளுக்கு தான் ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்ல, அவளுக்கு அழுகையா வருது. லீவ் வேற சும்மா இருக்காம உங்க பையனோட இறப்புல தான் இவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான், கூடவே உங்க பையன் கேர்ள் ஃப்ரெண்டே ஆட்டையை போடலான்னு பாக்குறான்னு சொல்றான். தயவு செஞ்சு நிறுத்துன்னு ஹீரோயின் சத்தமா கத்துறா. அப்படியும் விடல. ஹீரோ பக்கத்துல போய், ஏன் அவ உன் கூட இருக்க முடியாதுன்னு இப்போ உனக்கு புரியுதா, ஏன்னா அவளுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு பதிலா நீ உயிரோட இருக்க, ஏன் இந்த கம்பெனியை விட்டு போறான்னு தெரியுமா, ஏன்னா உன் முகத்தை பாக்குறதுக்கே அவளுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதுக்கு மேல அங்க நிக்கவே முடியல, அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடிட்டா. ஹீரோவும் பின்னாலேயே போய் அவளை பிடிச்சி, உனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேக்குறான். அவ ப்ளீஸ் விட்டுருங்க நான் போறேன்னு சொல்றா. நாம கொஞ்சம் பேசலாமான்னு கேட்கும்போது, இதுல நாம என்ன பேச முடியும், நான் ஏன் இப்பெல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு புரியுது தானே, தயவு செஞ்சு என்ன போக விடுங்கன்னு அவன் கையை எடுத்து விட்டுட்டு அங்கிருந்து அழுதுட்டே போயிட்டா. வீட்டுல போய் உட்காந்துருக்கா. ஹீரோ அவ வீட்டுக்கு வெளியிலே நின்று அவளுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. நைட்டு ஃபுல்லா அவளோட வீட்டுக்கு வெளியிலே தான் இருந்திருப்பான் போல. காலையில அவ வீட்டை விட்டு வெளியில வரும்போது அதே ட்ரெஸ்ல அந்த படிக்கட்டுல உட்காந்துருக்கான். இவ ஒரு பெரிய ட்ராலி எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறா. எங்க போறேன்னு கேட்கும்போது, நீங்க இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் கொஞ்சம் தூரமா போலான் இருக்கேன்றா. எதுக்காக இவ்வளவு தூரம் போறேன்னும் போது, நாம ரெண்டு பேரும் ஒரு பேரலல் லைன் மாதிரி, நமக்கு நடுவுல எப்பவுமே என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான், சந்தேகம் குழப்பம் வலிகள் எல்லாமே நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும், எனக்காக இருந்த என்னோட பாய் ஃப்ரெண்டை மறந்துட்டு நான் உங்க கூட சேர்ந்தா அந்த எண்ணமே எனக்கு வலியை கொடுக்கும்னு சொல்றா. அவன் இதெல்லாம் தெரிஞ்சும் தான் நான் ட்ரை பண்ணேன், நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்கறான். இல்ல என்னால முடியாது, நான் அவன் கூட ரொம்ப வருஷமா இருந்துட்டேன், தயவு செஞ்சு நீங்க இனிமே என் பின்னால வர்றதை நிறுத்திக்கோங்க, உங்களை பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவன் மூஞ்ச கூட பார்த்து பேசல. அப்படியே பேசிட்டு அங்கிருந்து நடந்து போறா. அவன் இது ஒண்ணு ஏன் தப்பு இல்லையே, நான் உயிர் படைச்சது என்னோட தப்பான்னு கேக்குறான். அவ எதுவுமே பதில் சொல்லல. அப்புறம் ஏன் நான் உன்னை இழக்கணும்னு கத்துறான். அவ எதுவுமே சொல்லல, அங்கிருந்து போறா. அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. ஹீரோயின் எப்படி ஹீரோவை ஏத்துக்க போறானே தெரியல. நாம இழந்த ஒருத்தரோட இதயம் மட்டும் இன்னொருத்தர்கிட்ட இருக்கு, அவரை நாம ஏத்துக்கிட்டு வாழணும்னா அது எப்படின்னு எனக்கும் புரியல. ஹீரோயின் அதை எப்படி தாண்டி வரப்போறான்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.